தன்னால் முடிந்த இயன்ற அளவிலே சேவை செய்து வருகிறார். அவரே நிரந்தரமாக என்று சொன்னார்கள். அதிலே நான் வேறுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிலே கடைக்கோடியிலே குடிபிடிக்கிற தொண்டன் கோட்டையிலே முதல் வரிசையிலே உட்கார்கிற ஒரு ஜனநாயக இயக்கத்திற்கு யார் வேண்டுமானாலும் எந்த பதவிக்கு வரலாம். இது ஏதோ மேடையிலே அலங்காரத்திற்காக பேசுவது அல்ல. கண்முன்னாலே காண்கிற காட்சி. நம்முடைய புரட்சி தமிழருடைய எடப்பாடியார் உங்களை போன்ற ஒரு கிளை கழகத்துடைய செயலாளராக 50 ஆண்டுகளுக்கு முன்பு தன் பொது வாழ்க்கை தொடங்கி இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்கிற ஒரு நிலையை அடைந்து தன்னை அர்ப்பணித்து உழைத்து விசுவாசத்தோடு பணியாற்றினார். ஆகவே இப்போது உங்களால் அம்மாவின் ஆசையோடு புரட்சி தலைவருடைய ஆசையோடு தலைமை கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பிலே என்னால் இயன்ற அளவு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டேதான் வந்து கொண்டே இருக்கிறேன். அதற்கு தலைமையும் உரிய நேரத்திலே அங்கீகாரம் கொடுப்பதோடு நீங்களும் அங்கீகாரம் கொடுத்து இந்த மக்களும் அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலே தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திருமங்கலம் தொகுதியிலே உங்கள் உழைப்பால் எடப்பாடியார் செல்வாக்கால் அம்மா ஆட்சியோடு இரட்டை இலை செல்வாக்கு 10,050 வாக்குகளை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த வெற்றி உங்களுக்கு சொந்தம். இந்த வெற்றி எங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆகவே இதற்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். நாங்கள் களத்தில் வெற்றி வாகை சூடி வந்தாலும் சரி, வெற்றி நழுவி போனாலும் அதற்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் மனது வைத்தால்தான் இரட்டை இலை மலரும். உங்கள் கிராமத்திலே உங்கள் பகுதியிலே இங்கே வரிசையாக அமர்ந்திருக்கின்றார்கள். என் ஆர்வை சகோதரர் பழனிசாமியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பால்பாண்டியாக இருக்கட்டும், ஆத்மமாக இருக்கட்டும், செல்வத்திலே விசுவாசத்தை எப்படி விளைவேச முடியும் என்ற அடிப்படையிலே பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவர் வழியிலே அம்மாவின் வழியிலே புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று நிரூபித்து காட்டிய காவல் தெய்வம். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ தெரியாது, நாங்கள் அப்படித்தான் உங்களை பார்க்கிறோம். என்றால் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக காத்து நிற்கிற காவல் தெய்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிக்க கடமைப்படுகிறேன். உதயகுமார் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், மாநில செயலாளராக இருக்கிறார், அவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார். அவருக்கு தான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நீங்கள் யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். வேட்புமனு விருப்பம் தெரிவித்து அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் அவர்கள் தேர்வு செய்து குழு தேர்வு செய்து அவர்கள் இந்த தொகுதியிலே எல்லோருடைய நன்மதிப்பை பெற்றவர், எல்லோரிடத்திலும் நம்பிக்கை பெற்றவர், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர், எல்லோரிடத்திலும் நம்முடைய செல்வாக்கை கட்சி செல்வாக்கை தலைமை செல்வாக்கை கொண்டு செல்வர் யார் என்று அவர்கள் தலைமை தீர்மானமாக முடிவெடுத்து பொதுச் செயலாளர் அறிவித்து களத்தில் நின்று உங்களிடத்தில் ஒப்படைத்து நீங்கள் மக்களிடத்தில் ஒப்படைத்து மக்கள் வாக்களித்து அதற்கு பிறகுதான் அதை சொல்ல முடியுமே தவிர அதை தவிர யாரும் நிரந்தரம் என்பது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டன் என்கிற பதவிதான் நிரந்தரமே தவிர மற்ற பதவிகள் தான் நிரந்தரம் கிடையாது. அதுதான் நமக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய பதவி. அவை சகோதரர் தமிழரசர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர் ஒன்றே ஒன்று அழுத்தமாக சொன்னார். நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், தொலைக்காட்சியை பார்த்திருப்பீர்கள். யானைக்கு தும்பிக்கை எப்படி முக்கியமோ அதுபோல மனிதனுக்கு நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை. தும்பிக்கை இழந்த யானையை பார்ப்பதற்கு நமக்கு எப்படி அது பார்க்க முடியாதோ அதே போல நம்பிக்கை இழந்த மனிதன் என்பது நாம் செயல்படவே முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியும்? ஆளுநர் கட்சியாக 2006 இருந்து 11 வரை திமுக இருக்கிறது. அவர் மமதியோடு சொல்கிறார், இப்போது எப்படி சொல்லுகிறார்களோ அதே போல சொல்கிறார், இனிமேல் தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிதான் என்று சொல்கிறார். அம்மா பொறுமையோடு கேட்டுக்கொண்டார். 2011 களம் காண்கிறோம், களத்திலே மக்களை சந்திக்கிறோம், திட்டங்களை சொல்லுகிறோம், தேர்தல் அறிக்கையை சொல்லுகிறோம், இரட்டையை சொல்லுகிறோம். 2011 அம்மா முதலமைச்சராக
எழுச்சி அந்தஸ்தை கூட பிடிக்க முடியாமல் அவர்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். மக்கள் தீர்ப்பே மலேசின் தீர்ப்பு. நம்முடைய கடமை மக்கள் சேவை ஆற்ற வேண்டும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்ளும். எல்லோரும் பாராட்டி பேசிவிட முடியாது, எல்லோரும் வாழ்த்தி பேசிவிட முடியாது. எல்லோரும் கருத்துக்களை அவரவர்களுடைய வாழ்க்கை அவரவர்களுடைய அந்த விவரங்களை எடுத்து சொல்வதை நான் இருகரம் கூப்பி அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனால் நீங்கள் சொல்லுகிற கருத்து மீண்டும் அம்மா ஆட்சி தமிழ்நாட்டிலே மலர வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணத்திலே தான், அந்த கருத்திலே தான் நான் பார்க்கிறேனே தவிர அதை வேறு பார்வையாக என்னுடைய பார்வை இருக்காது. அதை எல்லோருடைய கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதிலே நான் திருத்திக் கொள்கிறேன், அதுபடி நான் செயல்படுவதற்கு முயற்சி எடுக்கிறேன். இன்னும் அதிலே நாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை செய்வதற்கும் இந்த உதயகுமார் தயாராக இருக்கிறேன் என்பதை உங்களுடைய பாதங்கள் தொட்டு நான் வணங்கி தெரிவிக்கிறேன். எல்லோருடைய கருத்து ஒருங்கிணைத்து செயல்பட்டால்தான் நாம் செயல்பட முடியும். ஆனால் அது அரசியல் உள்நோக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்பதை உங்களிடத்தில் இருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். இங்க இருப்பவர்கள் எல்லாம் எதுவும் தெரியாதவர்கள் கிடையாது, இங்க இருப்பவர்கள் எதுவும் தெரியாதவர்கள். ஆகவே இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒன்றிய செயலரை அழைத்து மாவட்ட செயலர் அலுவலகத்திலே இந்த அம்மா திருக்கோயிலே ஒரு கருத்தை சொல்லிவிட்டு செல்வது அல்ல. ஏனென்றால் இதை ஆழமாக நாம் பார்த்தோம்னா எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் பூத்துல நம்முடைய கழக தொண்டர்கள் சரியாக செயல்படுகிறார்களோ அங்கெல்லாம் இரட்டை இலை மலர்ந்து இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வரலாறு. இவ்வளவு பொறுப்பாளர்கள் இந்த வேலையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பூத்திலே நாம் பார்க்கிற போது, இங்கே பேசுகிற போது சொன்னார், காலையில நம்முடைய சேர்மன் அவர்கள், நம்முடைய ஜெகன் அவர்கள் சொன்னார், காலையில 8 மணிக்கு போகிற போது மப்ளர் எல்லாம் போட்டுக்கொண்டு ஆர்வமாக இருக்கிறார். 10 மணிக்கு போகிற போது உட்கார்ந்து இருக்கிறார். 2 மணிக்கு போகிற போது சாப்பிட போயிருக்கிறார். 3 மணிக்கு போகிற போது எங்கே போயிருக்கிறார் என்று எமக்கு தெரியவில்லை என்று சேர்மன் அவர்கள் சொன்னார். ஏன் அந்த ஒரு நிலைமை அது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். அது வேண்டும் என்று செய்வது அல்ல. என்ன கருத்து? செல்வம் என்ன நினைச்சிருப்பாரு, ஆர்வம் இருப்பாரு, செல்வம் பார்த்துப்பாருன்னா சாமானியர்கள் எல்லாம் நம்ம இடத்திலே கிதிமங்கலத்தில் அருமை சகோதரி அவர், அதே போல எங்கள் அருமை சகோதரி இன்றைக்கு ஆண்டிச்சாமியுடைய இல்லத்தரசியாக இருக்கிற அக்கா அண்ணன்படி அவர்கள், கவுன்சிலர் இங்கே சேர்மனாக இருக்கக்கூடிய மின்னன்படி அவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இங்க சேர்மனாக இருக்கக்கூடிய மதா ஜெகன், நம்முடைய ஆரம்பத்திலிருந்து நாய்க்கலிருந்து எல்லாரும் வந்து. அது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், உலகத்திலே எத்தனையோ கட்சிகள் வரலாம் போகலாம், ஆனால் சாமானியர்களுக்காக, உழைப்பவர்களுக்காக, விசுவாசமிக்க தொண்டர்களுக்கான ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இது சத்திய வாக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கம் நாம் கையை பிடிச்சு கொண்டு போய் உட்கார வைக்கணும்ன்றது கிடையாது. அப்படி வாய்ப்பு கிடைக்கிற போது நம்ம கையை பிடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சிடணும். தவறுனா இன்னொருத்தர் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. அந்த புண்ணியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு புண்ணியத்தை சேர்த்து உழைக்கிற தொண்டர்கள், விசுவாச தொண்டர்கள் எப்படி கண்ணுக்குள் இருக்கிற தேவைக்கு உணவளிக்கிற கடவுளை போல கடைக்கோடியில உழைக்கிற தொண்டர்களை அடையாளப்படுத்துகிற போதுதான் இந்த கழகம் மீண்டும் மீண்டும் வலிமை பெற்று எத்தனை சூறாதி சூழல்கள் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணா திருவுருவம் வைத்திருக்கிற கொடி பட்டொலி வீசி சார்ஜ் கோட்டையை பறந்து விட்டது. ஏன்னா இனி அடிக்கடி உங்களை நாம் வந்து திரும்ப 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 கூப்பிட்டு சொல்றோம். ஏன் சொல்றோம்? இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த மேடையிலே இங்கே வருகிறது பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிற சிங்கராஜ் பாட்டுகளுமே என் தம்பி கவி காசிமாங்க. ஏன்னா சாயந்தரம் வந்துடுவான் ஆபீஸ்க்கு, லெட்டரோட வருவான், ஒரு கையெழுத்து போடணும்ப்பா, அதை வாங்கிடுவான். கேட்டா பஸ் ஸ்டாண்டுப்பா, கேட்டா அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் இருப்பான், அப்புறம்
கேட்டா ஒரு ஏசி மகால், இதே மாதிரி ஒரு ஏசி மகால் வேணும்னு அங்க வாங்கியிருக்கிறோம். எல்லாமே வாங்கி ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவருக்கு இலக்கணமா கண்ணங்குள்ள வந்தாருன்னா வேப்பங்குளம் புறக்கணிச்சுட்டாங்க. என்னப்பா செய்யணும்? ஆனா அவங்க கையெழுத்து போடணும், பேசணும். இப்ப அவருக்கு சாங்ஷன் ஆயிடும். அதனால இங்க தமிழ் அவர் பேசினார்ல, இன்னமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுத்தால் அதற்கு தீர்வு காண்பதற்கு அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய வலிமை அடுத்த நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகள் உண்மையே சொல்றாங்க. யார் சொல்றாங்க? நான் அர்த்தத்தோட கேட்கிறேன். ஏன்னா தினகரன் அவர் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு, வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா ஆசிரியர் போராடுறாங்க, அரசு போராடுறாங்க. நீ அடுத்த ஜனவரியில இருந்து தொடர் போராட்டம் பண்ண போறாங்க. அரசு தப்பிச்சு போகும், நிர்வாகமே பண்ண முடியாது. கடன் வேற உயர்த்திட்டே இருக்கு, 3 லட்சம் கோடி. இங்க பெஞ்சால் புயலிலே வெள்ளத்திலே சிக்கி சின்னாபனம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் கலாய்ப்பு நடத்துவதற்கு ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை. ஈரோட்டிலே இன்னும் அவர் இறந்த ஈரம் கூட காயவில்லை. அங்கே இடைத்தேர்தல் வந்து விடுகிற காரணத்தினாலே உடனே ஈரோட்டுக்கு கலாய் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் போகிறார் என்று சொன்னால் மக்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை, மக்களின் கண்ணீரை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவருக்கு இடைத்தேர்தல் தான் முக்கியம் என்கிற அடிப்படையில தான் ஈரோட்டுக்கு போயிருக்கிறார். உண்மையிலே மக்களை நேசிப்பவர் என்று சொன்னால் அவர் விழுப்புரத்துக்கு போயிருக்க வேண்டும். அதனால் நான் புரட்சி தலைவர் எடப்பாடியார் 21ஆம் தேதி அண்ணன் சி.வி. சண்முகம் அவருடைய தலைமையில ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அங்கே அறிவித்திருக்கிறார். என்ன கலாய்க்கிறீங்க? நிவாரணம் கிடைக்கல, 2000 ரூபாய் நிவாரணம் கிடைக்கல, ரோட்டை பறிச்சு கண்ணீர் கம்பளையுமா இருக்கிறாங்க. அந்த கலாய்க்கு போக வேண்டாமா முதலமைச்சர்? ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஒரு விளம்பர வெளிச்சத்திலே நடைபெறுகிற அரசு. மக்கள் பணினா அவர்கள் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. நாங்கள் அந்த காலம் ஆயிடுச்சு. அதைத்தான் புரட்சி தமிழ் எடப்பாடியார் நேற்று தினம் கேட்டார். அவருக்கு அவர் இடத்திலே பதில் இல்லை. சட்டமன்றத்தில் கன்சர்ன் பிரச்சனையை கேட்டால் பதில் இல்லை. முல்லை பெரியார் பிரச்சனையை கேட்டால் பதில் இல்லை. தெரிஞ்சாதான பதில் இருக்கும். காவிரி பிரச்சனையை கேட்டால் பதில் இல்லை. எந்த பிரச்சனைக்கும் அவர் பதில் சொல்வதில்லை. அவர் எழுதி வைத்ததை மட்டும் வாசித்து விட்டு போய் கொடுக்கிறார். இதுதான் நிலைமையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்டாரே, மக்கள் பிரச்சனை என்று சொன்னார். உயிரை கொடுத்து உழைக்கக்கூடிய தொண்டர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கிற பேசுகிறேன். ஜீவா எல்லாருக்கும் போட்ட பார்த்தா கொஞ்சம் பசிக்கிற ஆரம்பிச்சிருச்சு. அதனால பசி ரெடியா இருக்கு. எல்லாத்துக்குமே கீழே நம்முடைய மாவட்ட கழகம் ஒன்றிய கழகத்தின் சார்பில் அற்புதமான மார்கழி மாசமாக இருந்தாலும் ஒண்ணு என்ன சொல்லி இருக்கிறாங்க, முத்துராஜா என்ன வாசி சொன்னாரு அப்படின்னா, ஜனவரி மாசத்துல இருந்து சுகுமார் அவங்க எல்லாமே பாக்குறாங்க, இவன் நம்மளை விட மாட்டான் அப்படி. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கடந்த 5 ஆண்டுகளிலே உங்களுடைய உழைப்பால் அம்மாவின் செல்வாக்கால் இரட்டை அந்த செல்வாக்கால் தலைவருடைய செல்வாக்கால் நீங்கள் உழைத்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அம்மா என்னை அமைச்சராக இடத்திலே கொடுக்கிற போது உங்களுடைய மேலான கவனத்திற்கு நினைவூட்டுகிறேன். இங்கே சரவணன் சட்டமன்ற உறுப்பினர், மாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய தமிழரசன் சட்டமன்ற உறுப்பினர், மகேந்திரன் அண்ணன் அவர்கள் கழக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் பட்டியலை எடுத்து பார்த்து திருமங்கலத்தினுடைய அரசியல் வரலாற்று ஒன்றிய கழகமாக இருந்தாலும் இதுவரை இல்லாத வகையிலே வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுத்ததிலே கடந்த 5 ஆண்டுகளை யாராலும் கொண்டு ஒளி மறைக்கின்றார். இது ரெக்கார்ட். மூத்த முன்வரிசையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மாவட்ட கமிஷனர் பழனிசாமி தெரியும். ஏன்னா ஒரு நிதி வாங்கணுன்றது எவ்வளவு ஆளுங்களுக்கு தெரியும். அவர் ஊராட்சி மன்ற தலைவர். இப்ப நிதி வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறது அவங்களுக்கு தெரியும். அதிகாரம் இருக்கிற போது நாம் அதிகாரிகளை அழைத்து தேவையை சொல்லி திட்டங்களை சொல்லி நாம் வாங்கி கொடுக்கிறோம். தம்பி மாறி இன்னைக்கு எல்லா சமூக வலைதளங்களும் அதை கொண்டு செலுத்துகிறோம். ஆகவே இது ஒன்றும் ஒளிமறைவு கிடையாது. நகரத்திலே போடாத சாலைகளே கிடையாது, ஊராட்சிகளிலே போடாத சாலைகளே கிடையாது, பேரூராட்சிகளிலே போடாத சாலைகளே கிடையாது. அவ்வளவு நிதிகளை உங்களிடத்துலதான் ஒப்படைத்தேன். நான் மாலை போட்டிருக்கிறேன். உங்களிடத்திலே சொல்லுகிறேன், உண்மை தவிர சொல்வதில்லை. வாங்கி கொடுத்த நிதியிலே அதிலே அனைத்து அதிகாரமும் அந்த
பொறுப்பாளர்களுக்கும் அவர்களுக்கும் தான் சேர்த்தேனே தவிர அதில் முனையளவையும் நான் அதில் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த பலன் செல்வாக்கு உங்களுக்கே சொந்தம். அப்படித்தான் நிர்வாகம் செய்திருக்கிறோம், எல்லோருக்கும் முன்மாதிரியாக. அதை சில பேருக்கு ஞாபகம் இருந்தால் அதற்கு நான் பொறுப்பாக இருக்க முடியாது. நான் செய்ததை ஆண்டவன் சாட்சியாக யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, அதை திசை திருப்பவும் முடியாது. மக்களுக்கான திட்டங்களை செய்ததிலே திருமங்கலம் தொகுதி முதலிடத்திலே நாம் செய்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய ஒத்துழைப்போடு, உங்களுடைய இன்றைக்கு போராட்டம் நம்முடைய கோரிக்கை பிரச்சனைக்காக. ஆகவே இன்றைக்கு நான் செய்தது நீங்கள் செய்தது, நீங்கள் செய்தது நான் செய்தது, இதை யார் மறந்தாலும் ஆண்டவன் பார்த்துக் கொண்டே இருப்பார். அதில் எந்த விதமான தப்பு கணக்கும் யாரும் போட்டுவிட முடியாது. ஆகவே இன்றைக்கு நாம் செய்து கொண்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய நாம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் என்று சொன்னால், நாம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால், அம்மாவின் திருநாமத்திலே, புரட்சித்தருடைய திருநாமத்திலே, புரட்சித்தருடைய திருநாமத்திலே இன்றைக்கு நாம் உழைக்க வேண்டும். கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிற கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பதைத்தான் வேதவாக்காக கொண்டு கடமை செய்து கொண்டே இருப்போம். பலனை நிச்சயமாக கடவுளாக அம்மாவும் புரட்சித் தலைவரும் புரட்சித்தவர் ஐயா எடப்பாடியாரும் நிச்சயமாக பெறுவோம். இன்னைக்கு திருமங்கலம் 10,050 வாக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவராக முதல் வரிசையிலே எதிர்கட்சி தலைவருக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சரிடத்தில் கேட்கிற கேள்வி, புரட்சித்தவர் ஐயா எடப்பாடியார் குடிமராமத்து திட்டத்தை இந்த தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற 16,000 ஏரிகளிலே பொதுப்பணித்துறையிலே கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏரிகளிலே 6,000 ஏரிகளை தூர்வாரி கொடுத்தார்கள். அதை கொண்டு மீதம் இருக்கிற 8,000 ஏரிகளை தூர்வாருவதற்கு மாநில அமைச்சர்கள் முன்வருவார்களா என்று கேட்கிற போது அந்த மூத்த அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், அண்ணா கண்ட அமைச்சர், கருணாநிதி கண்ட அமைச்சர், எம்ஜிஆர் கண்ட அமைச்சர், அம்மாவை கண்ட அமைச்சர், புரட்சித்தவர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம் சிறப்பான திட்டம் என்று சொல்லிவிட்டுத்தான் அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். அப்படி புரட்சித்தவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் ரத்து செய்கிற போது அதை சட்டமன்றத்தில் கேட்கிற அந்த தகுதியை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல, அது திருமங்கலம் தொகுதிக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரமாகத்தான் இன்றைக்கு அதை கடமை செய் பலனை எதிர்பார்க்காரே. பலன் என்று ஒன்று வேண்டுமானால் அது இறைவன் தான் அளந்து, அதை இறைவன் தான் வடிவமைத்து எந்த வடிவத்திலே, எந்த அளவிலே, எந்த நேரத்திலே எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் தான் தீர்மானிப்பான் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கு. அந்த அடிப்படையிலே தான் நாம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். அவை நமக்கு ஒரு இலக்கு வைத்து உழைக்கிறோம். புரட்சித்தவருடைய எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற அந்த மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு, ஒரே லட்சியம். அவர் வந்துட்டா போதும். யார் வேணாலும் எம்எல்ஏ இருக்கலாம், யார் வேணாலும் அமைச்சராக இருக்கலாம், யார் வேணாலும் மாவட்ட செயலர் இருக்கலாம். அன்னைக்கு போய் நம்ம ஒரு கோரிக்கை வச்சா உடனே மறுக்காம சிரித்த முகத்தோடு பரிந்துரை செய்து நீ நல்லா இருடா தம்பி என்று சொல்லுகிற ஒரு தலைவரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அதனால எந்த கவலையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. ஆனால் இலக்கை நோக்கி நம்முடைய பயணம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை ஆராய்ச்சி இருக்கிறது, அழகு பார்த்திருக்கிறது, சோறு போட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு சோறு போடுங்க. அண்ணாவின் திருநாமத்திலே இருக்கிற இந்த இயக்கம் தான் புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், புரட்சி தலைவர் எடப்பாடியார் காப்பாற்றிய இயக்கம் நமக்கு சோறு போடுங்க. அதற்கு நன்றி கடனாக நம்மால் முடிந்த அளவு நாம் உழைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் வருகிற ஜனவரி 2023 இன்றைக்கு 234 தொகுதிகளிலே 2025 பிறக்கிற போது 234 தொகுதிகளிலும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய சூறாவளி சுற்றுப்பயணம் இந்திய திருநாடே திரும்பி பார்க்கின்ற வகையிலே மதுரைக்கு வருகிற போது நம்முடைய வரவேற்பு என்பது மிக மிக ஆழமாக பிரம்மாண்டமாக அந்த வரவேற்பு அமைய வேண்டும். எல்லாரும் வரணும். இப்ப நம்ம ஒரு கிடாவுக்கு காது கொடுத்து கல்யாணம் பத்திரிகை எடுத்துட்டு எப்படியாவது
யாராவது போயிருக்கோம்ல. நாளைக்கு கேட்டா வைவாப்பா எங்கேயாவது பொது இடத்துல பார்த்தா நம்ம கிளம்பி இருக்கணும். ஆனாலும் 20 பத்திரிக்கை என்ன இன்னும் ஒரு 15 இருக்குங்க. திமுக அப்படி யாரும் போற போய் நமக்கு தெரியல. அதனால எல்லா நிகழ்ச்சிகளும், எல்லா ஆர்ப்பாட்டம், எல்லா போராட்டம், ஆளுங்கட்சியா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? கொரோனா வந்துருச்சா, அப்பா எத்தனை வீடு இருக்கு? 1,10,000 வீடு. வீட்டு வீடு காய்கறி கொடுங்க, கோதுமை கொடுங்க, அரிசி கொடுங்க, நீங்களே கொண்டு போய் கொடுங்க, சைக்கிள் கொடுங்க, கம்ப்யூட்டர் கொடுங்க, என்ன கொடுக்கணும், என்ன வேணும், என்ன கொடுக்கணும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பகுதியில வரப்பெல்லாம் காலையில கூட்டிட்டு போனாரு நம்முடைய அருமை தம்பி பழனிசாமியும் தம்பி சுவாமிநாதன். இரவு ஆயிடுச்சு கடந்து போறதுக்கு. அதே போலதான் செக்காருக்கு இருக்கு. நாம நின்று ஒவ்வொரு மக்களையும் நேரிலே சந்தித்து அந்த மக்களை இன்றைக்கு நாம் எங்கே போனாலும் தம்பி கவலைப்படாதீங்க, மீண்டும் அம்மா ஆட்சி நான் வரும், தைரியமா இருக்க என்று அவர்கள் நமக்கு சொல்கிறார். நாம அவருக்கு சொல்றோம். மக்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே வர வேண்டும் என்று அவர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார், நம்பிக்கையோடு இருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்றுகிற வகையிலே 234 தொகுதிகளுக்கும் ஜனவரியிலே நம்முடைய புரட்சி தலைவருடைய அந்த வருகை என்பது ஒரு வரலாற்று வருகையாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் தீர்மானம். இரண்டாவது தீர்மானம், இளைஞர் இளம்பெண்கள் பாசறைக்கு இப்போது புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு உங்களிடத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கழகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு என்று தனியாக விண்ணப்ப படிவம் என்னுடைய கழகத்தின் பொருளாளர் அவர்கள் இப்போது நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளரிடத்திலே கொடுக்க இருக்கிறார்கள். அதை உங்களிடத்திலே நீங்கள் உணவு அழிந்து முடிந்துவிட்டு நம்முடைய அன்பர்களிடத்திலே பெற்று சென்று அது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அர்ஜுனர்கள், பீஸ்மாச்சாரியாக்களாக இருக்கிற நீங்கள் அர்ஜுனர்களை தேடி கண்டுபிடித்து இந்த இயக்கத்திற்கு நீங்கள் பரிசாக கொடுக்க வேண்டும். அதுதான் பொதுச் செயலாளருடைய எதிர்பார்ப்பு. அதே போல தீர்மானம் 3 வாக்காளர் பட்டியலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து சரிபார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம பேரை சில நேரத்தில் எடுத்துருவாங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு ஆதரவான வாக்கு. பாண்டி ஆமாமான்னு சொல்ற நேரத்தில் அந்த அனுபவம் அவருக்கு இருக்கிற அந்த பகுதியில குசுலை ராஜா அண்ணா தொழிற்சங்கத்துடைய மண்டல செயலாளர், அவருக்கு அந்த அனுபவம் இருக்கிறோம். தொழிற்சங்கத்துக்காக அவர் உதவலாம். அந்தந்த கிளைகள்ல அந்தந்த பகுதிகளில் எங்க ஓட்டு இருக்கா இல்லையா என்னென்று பார்க்க வேண்டும். அதே போன்ற தீர்மானம் 4, ஒன்றிய நகர பேருந்து கழகத்தில் ஏற்பட்டுள்ள புதிதாக காலி பணியிடங்களை நிரப்புகின்ற வகையிலே கழகத்திற்கும் சார்பு அணிகளுக்கும் புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்வதற்கும் தகுதி வாய்ந்த விசுவாசத்துக்கு தொண்டர்களை பரிந்துரை செய்ய வேண்டும். இப்போ காலியா இருக்கிற பணிகள்ல பொறுப்புகள்ல நியமிக்கணும். அதோட சார்பணிகள்ல இப்போ கழக அம்மா பேரவை, எம்ஜிஆர் மன்றம், இளைஞர் அணி, மாணவர் அணி, அதே போல தொழிற்சங்கம், அதே போல கலைப்பிரிவு வரை இதுக்கப்புறம் நம்ம விளையாட்டு புதிய தலைமுறைன்ற மாதிரி இளைய தலைமுறையில விளையாட்டு அணி என்று ஒன்றை உருவாக்க இருக்கிறோம். அதுல இளைஞர்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய பணிகள். இப்ப இது அன்பழகன் சொல்ற போது, தமிழகன் சொல்ற போது, சரவணன் சொல்ற போது, லதாஜன் சொல்ற போது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இத்தனை பேர்களும் காலையிலே பல்வேறு வேலைகளை ஒத்திவைத்துவிட்டு உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று தீர்மானத்திலே நாம் 5, அதுதான் முக்கியமான தீர்மானம். 9 பேர் எடுக்கணும். போன தேர்தல் 50 பேர் எடுக்கிறீங்க, இப்ப 9 பேர் எடுக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம செஞ்சு பார்க்கிறோம். நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சா அவங்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படித்தானே, செல்வம் அப்படித்தான். நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சா அவங்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப 9 பேர்கள் என்ன ஆகுது? இது பூத் கமிட்டிலாம் இல்ல. தெளிவா ஆரம்பிக்கிறது பூத் கமிட்டி இல்ல. இது ஒரு கிளைக்கலம், வாக்குச்சாவடிக்கு ஒரு கிளைக்கலம். இப்ப நம்ம புதுசா போடுவோம்ல, ஒவ்வொரு ஊர்லயும் கிளைக்கழகம், காலனிக்கு ஒரு கிளைக்கழகம், கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு இப்படிலாம் போடுவோம். இப்போ இனிமேல் 68,000 பூத் இருக்கு தமிழ்நாடு முழுவதும். அதுக்கு ஒரு கிளைக்கழகம் அமைக்க வேண்டும். அந்த கிளைக்கழகத்திலே தலைவர், துணைத் தலைவர் ஒரு மகளிர், பொறுப்புல இல்லாதவங்க, மறுபடியும் எனக்கு தெரிஞ்சவங்களே போடக்கூடாது. புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். ஆகவே தலைவர், துணைத் தலைவர் ஒரு மகளிர்.
செயலாளர், இணை செயலாளர் ஒரு ஆண் ஒரு மகளிர், துணை செயலாளர் ஒரு ஆண் ஒரு மகளிர் பொருளாம் 9 பேர்களை நீங்க நியமித்து அதை நீங்கள் தான் அதை பரிந்துரை செய்ய வேண்டும். அந்த படிவம் அன்பழகன் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கிளை செயலாளரை விடுவித்து விட்டு போடுவதல்ல. கிளை செயலாளர் பரிந்துரை செய்து, ஒன்றிய செயலாளர் பரிந்துரை செய்து, மாவட்ட செயலாளர் பரிந்துரை செய்துதான் அந்த 9 பேர் கொண்ட அந்த கிளை கழகம் அங்கீகரிக்கப்படுகிறது. இப்ப கமிட்டினா அந்த தேர்தலோட கலைச்சுக்குவோம். இது கிளை கழகம். இது ஆண்டு முழுவதும் செயல்படுவார்கள். சேர்த்தல், நீக்கல், சாதனை பிரச்சாரங்கள், பெருமனை கூட்டங்கள் எல்லாம் நடக்கும். ஆக இந்த 9 பேர்ல நேற்று கூட ராதா அவர்கள் சொன்னார்கள், ஃபார்ம் கொடுத்து விட்டு சேர்த்துட்டு அவங்க போய் பார்த்தாங்க. 9 பேர் வர சொல்லுங்க, வாங்க போவோம், ஒரு வீட போய் பார்க்கலாம் அப்படின்னா எங்கேயும் நீங்க போக வேண்டாம், இங்கேயே பார்த்துடலாம், பரவாயில்ல எல்லாத்தையும் வர சொல்லிருக்கீங்களா? இல்ல, என் வீட்டுல 9 பேர் இருக்காங்க, அவங்களே நான் போட்டிருக்கிறேன் ராதா அவர்கள் சொல்றாங்க. வீட்டுல இருக்கிற மருமக, மக, மகன் எல்லாத்தையும் போட்டேன், 9 பேர் இல்ல. நீங்க தான் ஏற்கனவே அதிமுக ஓட்டு போடுவீங்க. நான் புதிதாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி அதன் மூலியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிப்பதற்காகத்தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். நீ உதயகுமார் என்ன வேணாலும் சொல்லு, நான் எங்க வீட்டிலே போட்டுக்கிறதெல்லாம் போடக்கூடாது. நாங்க வருவோம், ஒவ்வொரு கிராமமா அன்பை எங்களை கூட்டிட்டு வருவாரு. கிராமமா ஒவ்வொரு கிராமத்துல வந்து கேட்போம். அந்த 9 பேரோட சேர்த்து நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். நீங்களும் எடுத்துக்கணும். கிடைக்கிறத உட்கார வச்சுட்டு வேற எதுவும் மைக் செட்டு, கொடி கிடி எதுவும் கிடையாது. ஒரு மரத்தடியில 10 சேர், 9 பேர் அவங்க கிளை செய்யலாம். இந்த கிளை நிர்வாகிகள் இருந்தா அவங்களுக்கு ஒரு 10 சேர், வர்றவங்களுக்கு ஒரு 10 சேர், ஒரு 50 சேர் எடுத்து போட்டு உட்காந்து முடிஞ்சா ஒரு டீ தண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு, வடகரை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம். அந்தந்த ஊர்ல எது எது ஃபேமஸோ அது கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு டீ குடிச்சுட்டு உங்களோட நல்லா விசாரிச்சுட்டு பேசிட்டு அந்த 9 பேரை பார்த்துட்டு அப்படி இளைஞர்களா அர்ஜுனன் தான் இருக்கணும். விஸ்வாச்சாரியர்கள் நீங்க அவங்க தேர்ந்தெடுத்து சோ இதுதான் இந்த தீர்மானம் வைத்து இதை நிறைவேற்றி தருவேன் என்ற அந்த உத்தரவாதத்திற்கு அடையாளமாக இந்த ஆண்டு அறிஞர் வகையிலே ஒரு கலவு எடுத்து வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம போய் சொல்றோம், நம்ம தொகுதியிலே ஒரு நீங்க முன்மாதிரியா செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து ஆய்வு செய்த போது என்ன சொன்னாங்க, மற்ற இடத்துல எல்லாம் நாங்க போய் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்துல பொதுக்குழுவில புரட்சி தமிழையா எடப்பாடியார் ஆற்றிய பேருரை 16 தீர்மானங்கள், அதை ஒவ்வொரு வாக்காளரிடத்திலும் அந்த சாதனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுக்கு தெருமணி கூட்டங்கள், திண்டை பிரச்சாரங்கள் எப்போ வேணாலும் ரெடி பண்ணுங்க. அதுக்குரிய பேச்சாளர்கள்லாம் நாம ரெடியா இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்திலும் நாம தெருமணி கூட்டங்கள், திண்டை பிரச்சாரங்களை நடத்துவோம் என்பதை சொல்லி தீர்மானம் 7 புரட்சி தலைவருடைய பிறந்த நாள், புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது ஜனவரி பிப்ரவரியில. அதுக்கு இப்போதே அந்தந்த கிராமத்துல ஒரு செவர் விளம்பரம், வண்ண வண்ண கலர்களிலே சுவர் விளம்பரம் தேவையில்லை. நம்முடைய வீட்டிலே கூட புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று அந்த பகுதியிலே எழுதி இரட்டை சின்னத்தை வளர்த்து வைக்க வேண்டும். அதற்கு பிறகு நலத்திட்ட உதவிகள் எந்த வடிவத்திலே எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து அது குறித்து உங்களிடத்திலே செயலாற்றி அதை கொண்டு சேர்ப்போம் என்பதை சொல்லி, அதே போல தீர்மானம் 8 இந்த போராட்டம் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நாம் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். குறைந்தபட்சம் இந்த ஓராண்டுகள்ல அன்பழகன் தலைமையில அருமை சோழர் ராதாகிருஷ்ணன், தமிழர்கள், தருணப்பாட்டி போன்ற எல்லோரும் ஒன்றிணைந்து குறைந்தபட்சம் ஒரு 10 போராட்டங்களையாவது நடத்த வேண்டும். நீங்கள் போராட தயார் என்று சொன்னால் அதிலே நிச்சயமாக தீர்மான முடியும் என்கின்ற அடிப்படையிலே நாம் தொடர்ந்து இந்த ஒன்றியத்திலே மக்கள் பிரச்சனை, கொசு பிரச்சனையிலிருந்து கோட்டை பிரச்சனை வரைக்கும் நாம போராடித்தான் நம்ம தீர்வு காண முடியுமே தவிர இந்த அரசுல நாம் எதுவும் கேட்க முடியாது. ஆகவே நாம் மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும் என்று சொன்னால் போராட்ட களத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி தீர்மானம் 9
காலத்திலே திமுக எதுவும் நிறைவேற்றவில்லை. நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து போன்றவைகள் எல்லாம். அதோடு மட்டுமல்ல, அம்மாவுடைய அரசிலே தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து, அம்மா மினி கிளினிக் ரத்து, மடிக்கணினி திட்டம் ரத்து என்று ரத்து செய்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை சொல்லி தீர்மானம் 10, 8 கோடி தமிழர்களுடைய ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, 2 கோடி தொண்டர்களுடைய ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம், ஒரே லட்சியம், ஒரே இலக்கு. மீண்டும் அண்ணாதி மன்னன் மக்கள் கழக பொன்மன தலைவர் புரட்சி தலைவருடைய புனித அரசு, தமிழகுலசாமி இதயதீப புரட்சி தலைவர் அம்மாவுடைய புனித அரசு, புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய தலைமையிலே மலரும் மலரும் மலரும். அதுல உங்களுடைய பங்களிப்பு, என்னுடைய பங்களிப்பு. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் இருப்பதனால 2 பேர் என்னை கையெழுத்து கும்பிடுகிறார்கள், உங்களை கும்பிடுகிறார்கள். நீங்கள் என்னை கும்பிடுகிறீர்கள், நான் உங்களை கும்பிடுகிறேன். நாம் எல்லாம் மனிதர்கள். ஒருவருக்கு ஒருவர் மரியாதை நிமித்தமாக வணக்கம் சொன்னாலும் கூட அதிமுகவிலே நாம் இருக்கிற அந்த பொறுப்புக்கு தான் இன்றைக்கு அவர்கள் மரியாதை தருகிறார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம், ஏழைகள் இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த இயக்கம், புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீட்டெடுத்து பாதுகாக்கிற இயக்கம் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் ஆளுகிற கட்சியாக சென் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்றுகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற அந்த இலக்கை நாம் நிறைவேற்றுகின்ற வகையிலே களம் தாழ்ந்து நாம் பணியாற்ற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கை உன்னிப்பாக தலைமை கழகத்திலே கவனிக்கப்படுகிறது. நாமும் இன்றைக்கு யார் கவனித்தாலும் கவனிக்கவில்லை என்றால் மக்கள் நம்மை கவனிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உதயகுமார் கவனிக்கிறார், ஒன்றிய செயலாளர் கவனிக்கிறார், தமிழர்கள் கவனிக்கிறார் என்பதல்ல முக்கியம். உங்கள் பகுதியிலே நமக்கு இருக்கக்கூடிய இரட்டையுடைய செல்வாக்கு இனி புதிதாக போய் நாம் செல்வாக்கை வளர்க்க வேண்டும் என்பதல்ல, இருக்கிற செல்வாக்கை பொக்கிஷமாக காப்பாற்றினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. இருக்கின்ற தலைவர் வளர்த்த செல்வாக்கு, அம்மா வளர்த்த செல்வாக்கு, புரட்சி தமிழுடைய செல்வாக்கை நீங்கள் காப்பாற்றினாலே நிச்சயமாக நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அம்மாவுடைய புனித அரசன் எடப்பாடியுடைய தலைமையிலே இரட்டைகளை சின்ன பலம் நம்பிக்கையோடு இருக்கு. பத்திரிகையில ஊடகங்கள்ல 1000 எழுதுவாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு, பத்திரிகையில எழுதுறது நடக்காது, பத்திரிகையில எழுதாததான் நடக்கும். 2011 அம்மா ஆட்சிக்கு வருவாங்கன்னு எந்த பத்திரிகை எழுதல, எந்த கணிப்பு சொல்லல. ஆனால் மக்கள் கணிப்பு அம்மாவே முதலமைச்சராக வர வேண்டும் என்பது மக்கள் கணிப்பு. பத்திரிகையுடைய கணிப்பு தான் இந்த நாட்டிலே ஈடுபடாது, மக்கள் கணிப்பு தான் இன்றைக்கு இந்த நாட்டிலே நிரந்தரம் என்பதை சொல்லி இந்த அற்புதமான ஏற்பாட்டை இவ்வளவு எழுச்சியோடு, உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு உருவாக்கி கொடுத்திருக்கிற உங்களுடைய சேவகனாக நான் என்று உழைப்பதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்